10th சிலபஸில் கெமிஸ்ட்ரி யூனிட்டில் யூனிட் 9 சொல்யூஷன் அதில் உள்ள நோட்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸோட மிக்சர்ஸாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த மிக்சரில் சேர்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மரக்கட்டையை எரித்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்மோக் ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்மோக்கில் என்ன இருக்குதுன்னா சாலிடு கார்பனும் அண்டு கேஸஸும் இருக்குது. அந்த கேஸஸ் CO2 COலாம் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சில மிக்சர்ஸில் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சாண்டு ப்ளஸ் வாட்டர், இது ரெண்டையுமே சேர்க்கும்போது நம்ம ஈஸியாக சாண்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். சில மிக்சரில் பார்த்திங்கன்னா காம்பவுண்டை நம்மளால் பிரிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர், சுகர் ப்ளஸ் வாட்டர், இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் நம்ம தனியாக எடுக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஹோமோஜீனியஸ் மிக்சர்மாங்க. ஸோ சொல்யூஷனுக்கு எப்படி டெஃபினிஷன் சொல்லலாம்னா, சொல்யூஷன் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்ந்துருக்கிறது தான் நம்ம சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சொல்யூஷனை வந்து ஃபார்முலா மாதிரி எப்படி சொல்லலாம்னா solid ப்ளஸ் சால்வெண்ட். இந்த solid பார்த்திங்கன்னா பை வெயிட்டில் வந்து லெஸர் அமௌண்ட்டாக தான் இருக்கும். சால்வெண்ட்டு பார்த்திங்கன்னா பை வெயிட்டில் லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ solid ப்ளஸ் சால்வெண்ட் தான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த solid get distributed uniformly throughout the solvent and forming mixture of homogeneous. அந்த சால்வெண்ட்டில் அந்த solid வந்து யூனிஃபார்மாக கலந்து அந்த ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் solid into solvent தான் என்னது டிஸ்சொல்யூஷன் அப்படிம்பாங்க. அடுத்த 2 டைப் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பைனரி சொல்யூஷன், இன்னொன்று டெர்னரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன் என்னென்னா 1 solid இருக்கும் அண்ட் 1 சால்வெண்ட் இருக்கும். அதை 2 அண்ணா இருக்கிறதுனால அது வந்து பைனால 2ன்னு அர்த்தம். ஸோ பைனரி சொல்யூஷன் சொல்கிறோம். டெர்னரி சொல்யூஷன் அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ சால்ட்டு ப்ளஸ் சுகர் ப்ளஸ் வாட்டர், அந்த மாதிரி 3 அண்ணா சேர்ந்துருக்கிறதா நம்ம வந்து டெர்னரி சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் solid அண்ட் சால்வெண்ட். இந்த சால்வெண்ட்டும் சரி solidட்டும் சரி எப்படி ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது அதை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி நம்மகிட்ட வந்து 3 டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட் இருக்குது: கேஸ், சாலிட், லிக்யூட். ஸோ சால்வெண்ட்டு லிக்யூடாக இருக்கா, இல்லை solid லிக்யூடாக இருக்கா, இல்லை கேஸாக இருக்கா, அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அந்த சொல்யூஷன் வந்து ஒரு தரம் பிரிப்போம், ஒரு டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். சரி, அடுத்த கேட்டகரி வந்து பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட் எந்த டைப்பில் இருக்குது அதை பொறுத்து நம்ம வந்து சொல்யூஷனை பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, வாட்டர் டிசால்வ்டு மோஸ்ட், அப்படி தானே. வாட்டரால் எல்லாத்தையும் கரைக்க முடியாது. 100% சப்ஸ்டன்ஸும் இந்த கரைக்க முடியாது. ஒரு 85% சப்ஸ்டன்ஸும் வந்து கரைச்சிக்கலாம் அந்த உலகத்தில். மீதி இது 15% வந்து வாட்டரால் கரைக்க முடியாதுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ வாட்டர் தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கரைக்கிறனால வாட்டரை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு யுனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்காங்க. உலகத்தில் ஒரு அதிகமான இதெல்லாம் கரைக்கக்கூடியதுனால இதை நம்ம அப்படி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வாட்டரை விட மற்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது கரைக்கக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால், ஈத்தர்ஸ் அண்டு பென்சின், இதெல்லாம் வந்து வாட்டரால் கரைக்க முடியாத சால்வெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு வந்தால் இதெல்லாம் கரைக்கும். ஸோ இது வந்து ஒரு சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே வாட்டரை வச்சு அந்த சால்வெண்ட்டை வச்சு நம்ம வந்து 2 டைப் சொல்கிறோம். ஒன்று அக்வஸஸ் சொல்யூஷன், நான் அக்வஸஸ் சொல்யூஷன். ஸோ அக்வஸஸ் சொல்யூஷன் என்னென்னா இந்த வாட்டர் தான் சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமன் சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டும் சரி சுகரும் சரி வாட்டர் கரைக்கி. இப்போ வாட்டர் வந்து மெயின் காம்பனண்ட்டாக இருக்குது, ஒரு சால்வெண்ட்டாக இருக்கிறனால இது வந்து அக்வஸஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் அக்வஸஸ் சொல்யூஷனாக என்னென்னா வாட்டர் அல்லாத மற்ற சப்ஸ்டன்சஸ் வந்து சால்வெண்ட்டாக இருந்ததுன்னா. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன சொல்லலாம், ஆல்கஹால், பென்சின், ஈத்தர்ஸ், கார்பன் டைசல்ஃபேட், அசிட்டோன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வாட்டரால் கரைக்க முடியாத மற்ற சப்ஸ்டன்ஸ் வந்து இதெல்லாம் கரைக்கும். ஸோ இந்த 2 டைப் இருக்குது. பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட்டில் நம்மகிட்ட வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று அக்வஸஸ் சொல்யூஷன், இன்னொன்று நான் அக்வஸஸ் சொல்யூஷன். ஸோ இந்த நான் அக்வஸஸ் சொல்யூஷன் நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா சல்ஃபர் டிசால்வ் இன் கார்பன் டைசல்ஃபைடு. இதில் பார்த்திங்கன்னா வாட்டரே இல்லை, கார்பன் டைசல்ஃபைடு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு சால்வெண்ட்டாக இருக்குது. அயோடின் டிசால்வ் இன் கார்பன் டெட்ரா குளோரைடு அப்படிங்க. ஸோ இதில் சால்வெண்ட்டாக எது இருக்குன்னா கார்பன் டெட்ரா குளோரைடு வந்து அயோடினை வந்து கரைக்கி. ஸோ இது வந்து நான் அக்வஸஸ் சொல்யூஷன். அடுத்த ஒரு கேட்டகரி பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் solid வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குது அதை வச்சு ஒரு கேட்டகரியாக பிரிக்காங்க. எப்படின்னா இப்போ அமௌண்ட் ஆஃப் solid dissolved in given amount of solvent is limited. நம்மளால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் solid தான் நம்ம கரைக்க முடியும். அது வந்து ஒரு லிமிட்டட் தான். அதிகமாக எவ்வளோ நாளும் கரைக்க முடியும் அப்படிலாம் கிடையாது.
ஸோ பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு இந்த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கும். ஒன்று சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இது வந்து 10th வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் ரொம்ப அதிகமான நோ மோர் சொல்லிட்டு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எ சொல்யூஷன் இன் விச் நோ மோர் solid கேன் பி dissolved in given amount of solvent at a given temperature is called சேச்சுரேட்டட் சொல்யூஷனுங்க. அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு தான் கரைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து கரைக்க முடியாது. அப்போ ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணியிருப்போமா, அது பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்கில். அதாவது என்ன அர்த்தம்னா, 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் வாட்டரில் நம்மளால் எவ்வளோ தான் கரைக்க முடியும், 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு உப்பு அவ்வளோதான் கரைக்க முடியும். ஸோ அந்த 36 கிராம் வரைக்கும் தான் அது வந்து கரையும். அதுதான் மேக்ஸிமம் லிமிட். ஸோ இப்போ ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணியிருப்போம்னா இந்த சொல்யூஷன் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அடுத்த 2 டைப் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னன்னா, அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டெய்ன்ஸ் லெஸ் solid than that of the சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர். அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்காண்டி நம்ம ஒரு சொல்லிட்டு வச்சுருப்போம்னா அதை விட கம்மியான சொல்லிட்டு இருக்கிற அந்த சொல்யூஷன் தான் வந்து அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அது உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 கிராம் 20 கிராம் 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அப்படி தானே? ஏன் அப்படின்னா, நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கோம், 100 கிராம் வாட்டரில் 25 டிகிரி செல்சியஸில் 36 கிராம் மேக்ஸிமம் அவ்வளோ கரைக்க முடியும் அப்படின்னா, அப்போ அது கீழே இருக்க 10, 20, 30, 25, 15 எதுனாலும் நம்ம வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அடுத்து என்ன இருக்குது, 3வது கேட்டகரினா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனுடைய டெஃபினேஷனை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் த ஒன் தட் கண்டெய்ன்ஸ் மோர் solid than that of சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் கிவன் டெம்பரேச்சர். அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்காண்டி நம்ம ஒரு சொல்லிட்டு வச்சுருப்போம் 36 கிராம் அப்படின்னு இப்போ சோடியம் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த 36 கிராம் ஆஃப் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஸோ 36 விட அதிகமாக இருக்குது. இப்போ 40 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டர் 25 டிகிரி செல்சியஸ். அப்போ இது என்ன மேக் பண்ணும் அப்படின்னா, சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான் மேக் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட் வந்து கேன் பி அச்சீவ்ட் பை ஆல்டரிங் எனி அதர் கண்டிஷன் லைக் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இந்த ஸ்டேட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்சன்ட்ரேட் அண்டு டைல்யூட் சொல்யூஷன். ஸோ இப்போ ஒரு 2 டீ தராங்க. அந்த 2 டீயில் வந்து ஒன்று வந்து அதிகமாக சுகர் இருக்குது, இன்னொன்று வந்து கம்மியாக இருக்குது, நார்மலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அதிகமான சுகர் உள்ளதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தெரியும், ஓகே ரொம்ப அதிகமாக சுகர் இருக்குது, மோர் ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் இது என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை தான் கெமிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி நம்ம வந்து டீக்கு வந்து அதிகமாக சுகர் இருக்கனால ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்கிறோமோ, அதை வந்து கெமிஸ்ட்ரிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேட் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 2 கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா, சொல்லிட்டும் சால்வெண்ட்டும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அப்போ வந்து ஒன்று வந்து அதிகமான சொல்லிட்டு இருக்குது ஒரு கீவன் சால்ட்டில், அதாவது கீவன் சால்வெண்ட்டில் அதிகமான சொல்லிட்டு வந்து அது பேர் கான்சன்ட்ரேட் சொல்யூஷன். அதே நேரத்தில் இன்னொன்று என்னது, சால்வெண்ட்டில் குறைய அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு இருந்ததுன்னா அது வந்து டைலூட்டட் சொல்யூஷன் அப்படிம்பாங்க. நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு தான் கரைக்க முடியும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம், குறிப்பிட்ட டெம்பரேச்சரில். ஸோ அந்த லிமிட்டை வந்து நம்ம ரீச் பண்ணும்போது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை நீங்கள் ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக கிடைக்கும். அப்படி தானே? குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சொல்லிட்டு உங்களால் கரைக்க முடியாது. நம்ம கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு 100 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அதிகமாக சேர்க்கக்கூடிய அந்த சொல்லிட்டில் என்ன ஆகும், அந்த டெஸ்ட் டியூப்பில் அப்படியே பாட்டத்தில் போய் அப்படியே சேர்ந்து அப்படி எனி எக்ஸஸ் சொல்லிட்டு வந்து ஆட் பண்ண என்ன ஆகும், சிம்பிளி கீழே வந்துடும். ரெசிஸ்ட் அப்படின்னா கீழே அப்படியே வீழ்படியாக படிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, சாலிபிலிட்டி ஒரு மெஷர்மெண்ட் அப்படி தானே? எதை மெஷர் பண்ணுது, அதாவது ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் குறிப்பிட்ட எவ்வளோ தூரம் சொல்லிட்டு நம்மளால் கரைக்க முடியும், அந்த மெஷர் பண்ணுறது தான் சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை டெஃபினிஷனாக நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா, நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் எ solid that can be dissolved in a 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்
டு ஃபார்ம் இட் சேட்டரைஸ் சொல்யூஷன் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சரும் சரி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஒரு சேட்டரைஸ் சொல்யூஷன் மேக் பண்ணுறோம். இப்படி 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டோம். இந்த 100 கிராம் சால்வெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட்டை வந்து கரையுது அப்படிங்கிறதான் சாலிபிலிட்டி. இதுதான் அதோடைய டெஃபினிஷன். ஸோ சொல்யூபிலிட்டியோடைய ஃபார்மை எப்படி சொல்லலாம்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஸோ எவ்வளோ மாஸ் இருக்குது அந்த சொல்லிட்டு எவ்வளோ சால்வெண்ட் இருக்குது மாஸில் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா சொல்யூபிலிட்டி நம்ம வந்து ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ அடுத்து இந்த சாலிபிலிட்டி எந்தெந்த ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுது அது ஒரு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்டு சால்வெண்ட். அந்த சால்வெண்ட்டும் சரி சொல்யூட்டும் சரி எந்த நேச்சரில் இருக்குது அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வாட்டர் கேனாட் டிசால்வ் எவ்ரிதிங். அது நான் ஏற்கனவே சொன்னது தான், வாட்டரால் எல்லாத்தையும் வந்து டிசால்வ் பண்ண முடியாது. அப்போ குறிப்பிட்ட இது மட்டும் ஏன் வாட்டரில் கரையுது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா லைக் டிசால்வ்ஸ் லைக். அதாவது ஒத்த இதை தான் வந்து டிசால்வ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வாட்டருக்கு வந்து லைக் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அது கரைக்கி, வாட்டருக்கு மாறாக உள்ள அதை டிசால்வ் பண்ணாத முடியாததுன்னா என்ன சொல்கிறோன்னா அது வந்து அன்லைக் அப்படி சொல்கிறோம். ஸோ லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், டிசால்விங் அக்கர்ஸ் வென் சிமிலாரிட்டி எக்ஸிஸ்ட் பிட்வீன் த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட்ஸ். ஸோ சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும். அந்த சிமிலாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அது டிசால்வ் பண்ணுது. ஸோ அந்த சிமிலாரிட்டி மிஸ் ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டிசால்வ் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா காமன் சால்ட் இஸ் ஏ போலார் கம்பவுண்ட் அண்டு டிசால்வ் ரெடிலி இன் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர். அதாவது காமன் சால்ட்டு அது வந்து ஒரு சால்வெண்ட் போலார் காம்பவுண்டு, சரியா? ஸோ இது வந்து ஒரு போலார் சால்வெண்ட்டில் தான் கரையும். ஸோ போலார் சால்வெண்ட் என்னது வாட்டர். அப்போ ஈஸியாக வாட்டரில் அந்த சால்ட்டு கரையுது. இதுவே நான் போலார் காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து எதில் கரையும்னா நான் போலார் சால்வெண்ட் தான் கரையும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா ஃபேட் டிசால்வ் இன் ஈத்தர். ஸோ ஈத்தரில் என்ன கரையும், ஃபேட் கரையும் அப்படிங்கிறான். ஆனால் அதே நேரத்தில் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் டூ நாட் டிசால்வ் இன் போலார் சால்வெண்ட்ஸ். போலார் சால்வெண்ட் நான் போலார் காம்பவுண்டு கரையாது. அதே நேரத்தில் அதே மாதிரி போலார் காம்பவுண்டு வந்து நான் போலார் சால்வெண்ட்டில் கரையாது. அப்படி மாற்றி கரையாது. நான் போலார் காம்பவுண்ட் வந்து நான் போலார் சால்வெண்ட் தான் கரையும், போலார் காம்பவுண்ட் வந்து போலார் சால்வெண்ட் தான் கரையும். இது மாற்றி கரையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்து சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஒரு கேட்டகரி என்னென்னா டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி சாலிபிலிட்டி மாறுது. ஸோ இதுக்கும் 2 சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சாலிபிலிட்டி ஆஃப் த சாலிட்ஸ் இன் லிக்யூடில் சாலிட் வந்து எப்படி கரையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாலிபிலிட்டி solid in a liquid solvent is increases with increase in temperature. அதாவது சால்வெண்ட் வந்து லிக்யூடில் இருக்குது, சொல்யூட் வந்து சாலிடில் இருக்குது. ஸோ இதை கரைக்கும் போது நம்ம டெம்பரேச்சர் கூட்ட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சரை கூட்ட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எந்த ப்ராசஸில், தெர்மிக் ப்ராசஸில். ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்ன, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற ப்ராசஸ். ஸோ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சரை கூட்ட சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுங்க. எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் ஹீட்டை ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கேட்டகரியில் சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்யூடில் சாலிட் வந்து கலந்ததுன்னா அதில் அந்த சாலிபிலிட்டி எப்படி டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதான். இப்போ அடுத்த கேட்டகரி பார்க்க போகிறோம், சாலிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் இன் லிக்யூடில் கேஸஸ் கலந்துக்க அந்த சாலிபிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், டூ யூ நோ ஒய் பப்ளிங் இன் வாட்டர் வென் பாயில்டு. அதாவது நம்ம வந்து வாட்டரை வந்து பாயில் பண்ணால் அது வந்து பபுள்ஸு ஃபார்ம் ஆகுது, அது ஏன் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்கான். நீங்களே ஒரு செகண்டு திங்க் பண்ணி பாருங்கள் எதனால் அப்படின்னு. ஸோ சொல்யூஷன் ஆஃப் எ கேஸஸ் இன் லிக்யூட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதாவது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பின்னாடி இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அதாவது லிக்யூடில் கேஸஸ் வந்து சொல்யூட் ஆகுதா. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அந்த சாலிபிலிட்டி வந்து குறையுது அப்படிங்க. டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு வரேன், ஏன் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வாட்டரில் நம்ம வந்து என்ன இருக்கும், ஆக்சிஜன் வந்து கலந்துருக்கும் அப்படி தானே. அந்த வாட்டரில் ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். அப்போ நம்ம வாட்டரை பாயில் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கானா, இது எப்படி இருக்கும், டிக்ரீசஸாக இருக்கும். எப்போ, ஸோ ஆக்சிஜன் எஸ்கேப் இன் த ஃபார்ம் ஆஃப் பபுள். நீங்கள் வந்து டெம்பரேச்சரை
இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து வாட்டரில் சேர்ந்துருக்கு. அது வாட்டரை பாயில் பண்ணும்போது டெம்பரேச்சர் நீங்கள் கூட்டியிருக்கீங்க, அப்போனா என்ன ஆகும்? சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஆக்சிஜன் எஸ்கேப் ஆகுது. எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பபுள்ஸில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் அந்த கொஸ்டினுக்கான அர்த்தம். அதேமாதிரி இன்னொரு கொஸ்டினும் புக் பேக்லேயே உண்டு. எதுக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைவ் மோர் இந்த கோல்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால் அப்படின்னா மோர் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் ப்ரெசென்ட் இன் த வாட்டர் கோல்ட் ரீஜன். அந்த கோல்ட் ரீஜனில் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கலந்துருக்கும். அதனால தான் அங்கே உள்ள அக்வாட்டிக் அனிமல் லைவ் மோர் நிறைய நாளுக்கு வாழுது அப்படிங்க. இது எதை சொல்கிறது அப்படின்னா சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் மோர் அட் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சரில் ஆக்சிஜன் அந்த வாட்டரில் கலந்துக்கிட்ட ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சாலிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த கேட்டகரியில் உள்ள நோட்ஸ், சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸஸ் இன் லிக்யூட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து எப்படி சாலிபிலிட்டியாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் நம்ம வந்து எப்போவும் அப்சர்வ் பண்ண முடியும் ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் இன் லிக்யூட். லிக்யூடில் கேஸ் வந்து சாலிபிலிட்டியாக இருக்குமோ அந்த கேஸ்லாம் நம்மளால் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரை வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண எப்படி இருக்கும்? சாலிபிலிட்டி ஆஃப் த கேஸ் இன் லிக்யூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த லிக்யூடில் அந்த கலக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து அதிகமாக இருக்கும். எப்போனா ப்ரெஷர் அதிகமாக வைக்கும் போது. ஸோ இதுக்கு நம்ம வந்து எதனாலும் சொல்லலாம், நம்மளுடைய கூல் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் பீவரேஜ் சொல்லணும்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் கிளீனர்ஸ் கண்டெய்னிங் வந்து அக்வாசஸ் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார்மலின் அக்வாசஸ் சொல்யூஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்ன அப்படின்னா லிக்யூடில் கேஸ் கலந்துருக்கு. ஸோ இந்த கேஸை எப்படி கலப்பாங்க அப்படின்னா நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ நிறைய ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த லிக்யூட் வந்து கேஸ் கலக்கிற அந்த சாலிபிலிட்டி வந்து கூடும். இந்த ப்ராசஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த இதில் வந்து கேஸ் அடைக்காங்களா அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹென்ரிஸ் லா. அதாவது ஹென்ரிஸ் லா வந்து சொல்லியிருக்காரு எப்படி அப்படின்னா இந்த லிக்யூடில் வந்து கேஸ் கலக்கா இந்த சாலிபிலிட்டி வந்து ப்ரெஷரை வச்சு எப்படி எஃபெக்ட் பண்ணி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹென்ரிஸ் லா அப்படி said that the solubility of the gas in a liquid is directly proportional to the pressure of the gas. அதாவது நீங்கள் வந்து ப்ரெஷரை கூட்ட அதையே இன்க்ரீஸ் பண்ண அந்த லிக்யூடில் கலக்கிற அந்த கேஸோட சாலிபிலிட்டி வந்து கூட்டிகிட்டே இருக்கும், டைரக்ட்லி ப்ரெஷனாக இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஷரை குறைச்சிங்கன்னா இந்த சாலிபிலிட்டி குறையும், ப்ரெஷர் கூட்டினீங்கன்னா இந்த சாலிபிலிட்டி கூடும். இதை தான் வந்து ஹென்ரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த லா வந்து இம்பார்ட்டன்ட் லா, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூனிட்டில் உள்ள மற்ற வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க நோட்ஸ் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.